வணக்கம் நண்பர்களே, விஜயபாக் பேசுகிறேன். நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி, கோடீஸ்வரன் ஆக முடியுமா? இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஏற்கனவே யாராவது கோடீஸ்வரன் ஆகியிருக்காங்களா? இல்லையா? அப்போ யாரோ ஒருத்தர் ஆகியிருந்தால் நம்மளாலும் ஆக முடியுமா, முடியாது? ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜேசன் மெக்கவான்னு சொல்லிட்டு 2017 ஒரு குக்கீஸ் கடையை ஆரம்பிக்கிறேன். சரியா? இன்னைக்கு அந்த குக்கீஸ் கடை 2017 7 வருஷத்தில் இன்னைக்கு உலகம் முழுவதும் 1000 லொக்கேஷனுக்கு மேலே பரவிடுச்சு. 1000 இடங்கள் உலகம் முழுவதும் போயிருக்கு. அப்படின்னா என்ன விஷயங்கள் நடந்திருக்கு? நீ சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா $1 பில்லியன். பில்லியன் என்பது 100 கோடின்னு வச்சுப்போம். 100 கோடி இன்ட்டு 85 போட்டுங்க. சரி, எத்தனை கோடின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஏன் நடந்தது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தானா. சின்ன வயசில் அவங்க குழந்தையா வளரும் போது அவங்களுடைய அப்பா அம்மா சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உன்னால முடியும். இந்த இடத்துல ஒரு பேரண்டிங் டிப்பாக நான் சொல்கிறது, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு உன்னால் முடியும்னு சொல்லி பாருங்களேன். உன்னால் முடியும்னு அடுத்தவனை சொல்லுங்கள். உங்களால் முடியும்னா உங்களை சொல்லுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்னால் முடியும்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் முடியும். இதையே சொல்ல ஆரம்பிங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்களாலையும் பண்ண முடியும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது $1 பில்லியன் சேல்ஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதை இந்த டார்கெட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸாக்டாக 2022 அச்சீவ் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. 17 ஆரம்பிச்சது, ஜஸ்ட் 5 இயர்ஸில் $1 பில்லியன் அப்படின்ற சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன ரீசன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சரியா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நான் வளரும் போது என்னால் இதை முடியும் நான் நம்பினேன். என்னுடைய குடும்பத்தினர்கிட்ட இதான் சொன்னேன், நண்பர்கள்ட்ட இதான் சொன்னேன், என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டாவது, நான் ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கராக ஃபீல் பண்ணேன். நான் கிச்சனுக்குள்ளே சும்மா இருக்க மாட்டேன். காலையில் ஏர்லி மார்னிங்கே நான் பேக்கரிக்குள்ளே வந்துடுவேன். புதுசான ரெசிபீஸை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். $1 பில்லியன் வந்த பின்னாடியும் என்னோட இந்த ரெசிபி தாகம் குறையவே இல்லை. என்ன புதுசாக கொடுக்கலாம்? இந்த இடத்துல ஒரு கீவேர்டு என்ன தெரியுமா? என்ன புதுசாக கொடுக்கலாம்? உங்களுடைய கஸ்டமருக்கு, உங்களோட கிளைண்ட்டுக்கு, உங்களோட ப்ராஸ்பெக்ட்டுக்கு மார்க்கெட்டில் இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அது என்னது? புதுசாக என்ன கொடுக்க போகிறீங்க? இதை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு புதுசாக ஒன்று யோசிச்சிருக்காரு. மார்க்கெட்டில் நிறைய சாக்லேட் சிப் குக்கி இருந்திருக்கு. பட் அந்த ரெசிபியை மாற்றி பண்ணியிருக்கு. இன்னைக்கு 2022 2024 ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் அந்த குக்கீஸ் ஃப்ளேவராலேயே 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட்டு, ஆஸ் அப்பா அம்மாவாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, நண்பனாக இருந்தால் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது நம்மளால் முடியும், அடுத்தவங்களாலேயும் முடியும். ரெண்டாவது, அதற்காக வெறும் டே ட்ரீம் மட்டும் இல்லாமல் அந்த ரெசிபியை பிளான் பண்ணி பண்ணுறது. அதில் உங்களுக்கு பேஷனாக இருக்கணும். செய்கிற தொழில் உங்களுக்கு பிடிக்கணும். என்ன புதுசாக கொடுக்க போகிறோம்? இந்த 2 விஷயம் என்னால் முடியும், என்ன நான் புதுசாக கொடுக்க போகிறேன், இந்த 2 விஷயத்தில் நம்ம ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் அடுத்த கோடீஸ்வரர் தான். பிரபஞ்சம் குட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோண்டா.